தமிழக அரசு களம் 4 முனை போட்டியா தான் இப்ப வந்து அமைய போகுதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பிஜேபி, தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லப்பட்டாலும், அது எல்லாமே வந்து ஒரு விதமான புரளியா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி, பிஜேபியும் அகில இந்திய தலைமையே எங்ககிட்ட பேசி நாங்க வந்து பிஜேபியை வந்து உதறி தள்ளிவிட்டோம். அப்படிங்கிற ரீதியில வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும், முஸ்லிம் வாக்குகளையும் கவர்ந்து ஈர்ப்பதற்காக இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் தாவேகா தரப்புல இருந்து பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட உட்கட்சி பிரச்சனைங்கிறது அதிக அளவுல வந்து இப்ப போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். அதாவது அ புஷி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்த வேட்பாளர்களை வந்து தவிர்த்து, ஜான் ஆரோக்கியசாமி, ஆது அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி இது மாதிரியான ஆட்கள வந்து ஒரு டீமா செயல்பட்டு, அவர்கள் வந்து ஒரு வேட்பாளர் பட்டியல தேர்வு செய்திருப்பதாகவும், அது வந்து விஜய் கிட்ட காட்டி, இதுல இருக்கிறவங்கள வந்து வேட்பாளர் நிறுத்துங்க அப்படிங்கிற ரீதியிலும் வந்து விஜய் கிட்ட வந்து பரிந்துரைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது முக்கியமா பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் என்ன மீறி எப்படி தலைவர் வந்து இந்த வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணிடுவாரு. அது ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து புஷி ஆனந்த் தரப்புல இருந்து அந்த தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலுக்கு ஒரு பெருமளவுல முட்டுக்கட்டை வந்து போட்டிருக்காரு தான் நம்ம சொல்லியாகணும். விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியாக சொல்லப்படக்கூடிய பெரம்பலூர் தொகுதியில வந்து விஜய் போட்டியிடுறாரு. அப்புறம் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில ஆது அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டி நகர் தொகுதியில புஷி ஆனந்த் அவர்கள் இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கமா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டியிடுவாரு. இது மாதிரியான பல்வேறு தகவல் வந்து அதாவது இது மாதிரியான வேட்பாளர் பட்டியல மட்டும் தான் அவங்க வந்து சரி பண்ணியிருக்காங்களாம். மத்த தொகுதிகளுக்கும் எவ்விதமான வேட்பாளரும் இறுதி செய்யப்படாம தான் இருக்குங்கிறது தான் தாவேக்காவோட உட்கட்சி பிரச்சனைகள் வந்து நமக்கு தொடர்ச்சியா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவரா பார்க்கப்படுகின்ற காரைக்குடி பிரபு, லெஃப்ட் பாண்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஈசிஆர் சரவணன், இது மாதிரியான நபர்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, நாங்க வந்து எங்க தொகுதியில வேலைய ஆரம்பிச்சுருவோம். நீங்க எப்ப ஓகே சொல்லுவீங்க? அப்படிங்கிற ரீதி வந்து புஷி ஆனந்த்கிட்ட தொடர்ச்சியாகவே வந்து அவங்க ஒரு வற்புறுத்திட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். அதுல வந்து புஷி ஆனந்த்கிட்ட வந்து ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுன்னு தான் அவர்கிட்ட இருந்து பதில் மட்டும் தான் வருதாம். வேற எந்த வித பதிலும் வரலையாம். ஏன்னா இன்னும் ஒரு 1 1/2 மாதத்துல பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்க போகுது. இன்னும் நம்ம வேலையே ஆரம்பிக்கலன்னா, அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நாங்க இது பண்ணிடுவோம். நாங்க வந்து வேலைய ஆரம்பிச்சுருவோம். அப்படிங்கிற ரீதியில வந்து அது பதில் அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தொடர்ச்சியா வற்புறுத்தல்கள் வந்தாலும், அழுத்தம் வந்தாலும், புஷி ஆனந்த் வந்து அதை கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுதாம். அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கமா தாவேக்காவோட இந்த உட்கட்சி பிரச்சனையில அ ரமலான் மாதத்துல பார்த்தா ரம்ஜான் நோன்பு திறப்பு விழா வந்து எப்பவுமே வந்து நடத்துவாங்க. தாவேக்கா தரப்பு வந்து போன வருஷம் நடத்துனாங்க. இந்த வருஷம் வந்து மிக பிரம்மாண்டமா நடத்தலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடலாம் இருந்தாங்களாம். இது மாதிரி உட்கட்சி பிரச்சனை போயினுக்கிறதால, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இதுல ஒரு எவ்விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல. ஒரு ஆர்வமா இல்ல அவரு. அப்படிங்கிற ரீதியில தான் தகவலும் வந்துட்டு இருக்கு. என்ன பாஸ் இப்படி பண்றீங்களே? அ திமுகவோட ஒரு முக்கியமான வோட் பேங்க் இஸ்லாமிய வாக்குகள் பிரிப்பது அப்படிங்கிற ரீதியில தான் தாவேக்கா செயல்படுது. அ அவருடைய முக்கியமான ஒரு ஃபங்ஷன். இதுலயும் வந்து நீங்க இவ்வளோ மெத்தனமா இருந்தீங்கன்னா, என்னதான் பண்றது? அப்படிங்கிற ரீதியில வந்து தாவேக்காவோட 2ஆம் கட்டத்துல இருக்கிற முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக தங்களோட அதிருப்திய வந்து வெளிப்படுத்துறாங்க தான் சொல்லியாகணும். பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. தாவேக்காவோட உட்கட்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரத்துல வந்து விலாவாரியா பேசலாம். நன்றி, வணக்கம் மக்களே!